சவுதியில தமிழருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை. தன்னுடைய மகனை இந்தியாவுக்கு கொண்டு வர 16 ஆண்டுகளா தாய் மேற்கொள்ளும் பாச போராட்டம். தமிழகத்துக்கு இவரை கொண்டு வர முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? இந்திய அரசு நினைச்சா இது சாத்தியமா? பல கேள்விகளை எழுப்பி இருக்கு இந்த வழக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பரதன். இவருக்கு இப்போ 49 வயதாகுது. கடந்த 2000 ஆண்டு சவுதியில ஒரு மருத்துவமனையில EEG டெக்னீஷியனா வேலை செய்யறதுக்காக போயிருந்திருக்காரு. அதே போல 2006 ஆண்டு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஃபைசல் அப்படின்றவரும் பிசியோதெரபிஸ்டா அதே மருத்துவமனையில சேர்ந்திருக்காரு. இவங்களோட எல்தோஸ் வர்கீஸ் அப்படின்றவரும் சேர்ந்து தங்கியிருந்ததா கூறப்படுது. பரதனும் ஃபைசலும் நெருங்கி பழகிட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இவங்களுக்கு இடையில பணம் கொடுத்தல் வாங்கல்ல பிரச்சனை ஏற்பட்டதுல ஃபைசல பரதன் கொலை செஞ்சிட்டதா கூறப்படுது. 2008 ஆண்டு ஜூன் மாதம் ஃபைசல் கொலை செய்யப்பட்டதா கூறப்படுது. ஜூலை 13 அன்னைக்கு பரதன் கைது செய்யப்படுறாரு. முதல்ல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில ஃபைசல் குடும்பத்தார் தொடர்ந்த வழக்கின் காரணமா பரதனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. பரதனை இதுல இருந்து விடுதலை செய்யணும்னா பிளட் மணி மூலமா மட்டும்தான் பண்ண முடியுமா? அதாவது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு வழங்கி அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வந்தா இவரை விடுதலை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லாத பட்சத்துல கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்த முறையில இந்திய அரசு நினைச்சா அவரை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா? பரதனுடைய குடும்பத்தார் கேரளால இருக்கக்கூடிய ஃபைசல் குடும்பத்தினரை அணுகுன நிலையில அவங்க மன்னிப்பு கடிதம் வழங்க மறுத்துட்டாங்க. அதை தொடர்ந்துதான் பரதனுடைய தாயார் சரோஜா இது தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையில இது தொடர்பா தூதரகம் தான் முடிவெடுக்கணும், அவங்கள அணுகுங்க அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி இதே போல கன்னியாகுமரி மீனவர்கள் கொலை வழக்குல சிக்கின நிலையில அவங்க இந்த பிளட் மணி மூலமா விடுதலை செய்யப்பட்டு நாடு திரும்பினாங்க. கத்தார் நாட்டுல இந்திய முன்னாள் கப்பற்படை வீரர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில இந்திய அரசு அவங்கள மீட்டிங்க கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தன்னுடைய மகனை மீட்டிங்க கொண்டு வாங்க 16 ஆண்டுகளா சிறையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரதனுடைய தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கிறாங்க. பரதனை இந்திய அரசு மீட்குமா? மறுபடியும் அவரு தாயகத்துக்கு வருவாரா? எதிர்பார்ப்போட பரதனுடைய குடும்பத்தார் காத்திருக்காங்க.